ஸோ வெல்கம் மக்களே. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லோ ஸ்கோரிங் டிஃபென்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்க்குற ஃபீல், ஒரு ஆஷஸ் மேட்ச், இந்த லாஸ்ட் ஃபிஃப்த் டேல தேர்ட் செஷன் பார்க்குற ஒரு ஃபீல் கிடைச்சிது. ரொம்ப போரிங்கா எப்ப பாரு 240 230 பவர் பிளேல 100ன்னு அடிச்சு அடிச்சு இந்த மாதிரி லோ ஸ்கோரிங்லாம் ஒரு டைமண்ட் மாதிரி ஆயிடுச்சு. செம்ம கேம். ஒரு பவுலர்ஸ்க்கு வந்து கேம்குள்ள வந்தா எப்படி இருக்கும்னு காமிச்சாங்க. செமையான ஒரு கேம். அதாவது ஹிஸ்டாரிக்கலா இதான் வந்து ஹிஸ்டாரிக் டிஃபீட் நினைக்கிறேன். டிஃபென்ஸ் பார்த்தேன் டிஃபெண்ட் பார்த்தேன் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே வச்சிருந்தது. இல்ல இல்ல மாப்ள பயங்கரமான ஹிஸ்டரியில கேம் பிளே. ஹிஸ்டரியில பார்த்தேன். இதுக்கு முன்னாடி 2 மேட்ச் இருந்தது, 106 108 ஒண்ணு. ஆனா அது வந்து 10 ஓவர் மேட்ச். ரெயின் கர்டைல் ஆகி 10 ஓவர்ல அந்த இல்ல இல்ல, மாதிரி. இது 20 ஓவர். இது ப்ராப்பர் யாருமே 20 20 ஓவர் ஓவர் இந்த இல்ல மேட்ச் தான். பாருமா. 10:30க்கெல்லாம் கேமே முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி வந்து ம். பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் பிரில்லியன்ட் கேப்டன்சி. எவ்வளவோ மிஸ்டேக் பண்ணி ஃபீல்டிங் எரர் பண்ணாலும் நான் தான் மிஸ்டேக் பண்ணுவேன், நான் தான் தோப்பேன், நீ என்ன தோக்குறது அப்படின்னு சொல்லி கேகேஆர் ரொம்ப இருக்க தோத்துருக்கானுங்க. ஸ்டார்ட் வித் விஜய். சொல்றா விஜய், நான் மட்டும் தான் கேகேஆர் சொன்னேன், 2 பேரும் பஞ்சாப் சொன்னீங்க. 2 பேரும் win. ஓகே, அதான் நாங்க சொன்ன மாதிரி நாங்க 2 பேரும் பஞ்சாப் சொல்லியிருந்தோம். பஞ்சாப் கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டர் இருந்தது இந்த பர்டிகுலர் சீசன்ல. அது ஒண்ணு. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் சேஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி 106 சேஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து 10 ஓவர் மேட்ச். ஸோ அதனால அது பெருசா கால்குலேட் டிஃபென்ஸ். பண்ண முடியாது. 20 ஒரு ப்ராப்பர் 2020 மேட்ச்ல வந்து இதுதான் ட்ரிபிள் 1. இந்த பர்டிகுலர் ஸ்கோரை வந்து பிவிகேஎஸ் சூப்பரா டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் சேஸ், சாரி ஹிஸ்டாரிக் டிஃபெண்ட் இன் ஐபிஎல், அதை சொல்லியே ஆகணும். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபைட்டிங் ஸ்பிரிட் தான்டா மேடி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஸோ ட்ரிபிள் 1 நீ வந்து உள்ள போகும்போதே உனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் ஒரு ஸ்கோராடா, இதை போய் நம்ம என்னடா டிஃபெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு. ஏன்னா அந்த மூட்ல தான் அவங்களும் வந்தாங்க. ரெய்னும் அடிக்க தான் போறான், டிகாக்கும் அடிக்க தான் போறான். எல்லாருமே வந்து போன தடவை சிஎஸ்கே காட்டின அதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் பாதியில ஆஃப் பண்ணிட்டேன், இது என்னடா அதே மாதிரி ஈஸியா அடிச்சு முடிச்சிருவானுங்க அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்தா 6 விக்கெட் போயிருச்சு. ஸோ அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் சூப்பரா பிபிகேஎஸ் உள்ள வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ சஹலுக்கு வந்து நிறைய ஓவர்ஸ் வந்து கொடுத்தான் ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த தடவை. அவனோட கான்பிடன்ஸும் ஒரு மாதிரி லூப்பி டெலிவரிஸ் அப்படியே அவுட் சைட் போட்டு போட்டு. அண்ட் ஆல்சோ அவங்க விக்கெட்லாம் நீ பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா இருந்தது. அந்த வெங்கடேஷ் ஐயர் விக்கெட்டு, அதுக்கப்புறம் ரிங்கு சிங் எல்லாம் ரொம்ப ஒஸ்டான விக்கெட்டு. அண்ட் ஆல்சோ இவன் ரமன்தீப் எல்லாம் அதுக்கு மேல ஸ்வீப் பேடல் ஸ்வீப் ஆட போட்டு ஆடி இவன் பால் போறதுக்குள்ள ஸ்லிப்ல நின்னவன்டா, லெக் ஸ்லிப் வந்து கேட்ச் பிடிக்கிறான்டா. அவ்வளோ டைம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மட்டமா இருந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. அண்ட் குடோஸ் டு பிபிகேஎஸ், சூப்பரா இது பண்ணாங்க. அண்ட் ஸ்டில் ஐ ஹாவ் மை ஃபெய்த் ஆன் பிபிகேஎஸ். அவங்க வந்து குவாலிஃபையருக்கு வருவாங்க, அப்படி இல்லைன்னா 5th பொசிஷன்ல முடிப்பாங்க. அதுதான் என்னோட பிலீஃப். ஸோ ஓவர் டு யூ கிரிஷ். இல்ல நான் அதான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு காலைல நம்ம நேற்று ரெக்கார்ட் பண்ணும்போதே இன்னைக்கு கேம் சேஞ்சர் வந்துட்டு சகல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கேம் சேஞ்சர் சகல் வந்துட்டு மொத்தத்தையும் முடிச்சு விட்டான். வந்தான், மேட்சை ஃபுல்லாக திருப்பி விட்டு போயிட்டே இருந்தான். ப்ளஸ் கேகேஆர் வந்துட்டு என்ன சொல்றது, அந்த மேட்ச் திரும்பினது எங்கன்னு பார்த்தோம்னா அஜிங்கியா ரஹானே ரிவ்யூ எடுக்காம போயிட்டான். அவுட் சைட் ஆஃப் நாட் அவுட். அந்த இடத்துல ரிவ்யூ எடுத்திருந்தான்னா அவனே முடிச்சிருப்பான். ப்ளஸ் இன்னொரு ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இன்னைக்கு ஏதோ சின்ன பசங்க கிரிக்கெட் ஆடுற மாதிரி இருந்துச்சு 2 பேரும் ஆடுறது. அந்த சேவல அவன் பிராட்லெட் வந்துட்டு பாலை தூக்கி அந்த 4ல போட்டது, அதை பாத்தீங்களா? நான் பார்க்கல. சகல் ஓவர்ல 4 லைன்ல போச்சு பால், சரியா? 4 லைன்ல பாலை பிடிச்சிட்டான். பாலை பிடிச்சிட்டு இப்படி எறிறான், எரிஞ்ச பால் பின்னாடி 4ல போய் விழுந்துருச்சு. அவனுக்கு அந்த பின்னாடி கையில உள்ள இது ஃபிரிக்ஷன் பின்னாடி போய் ஆமா, கொஞ்சம்னா 6 போயிருக்கும். ஓவர் த்ரோல 6 போயிருக்கும். ஓவர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. பிளஸ் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக், ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸ் நிறைய இருந்துச்சு. இன்னொன்னு கேகேஆர் வந்துட்டு எதுக்கு இதுல விறுவிறுன்னு சுத்துனாங்கன்னு தெரியல. பாலுக்கு பால் பொறுமையா ஆடி இருந்தாலே 2 தான். ஆமா, பாலுக்கு பாலே போயிருந்திருக்கலாம், பொறுமையா ஆடி இருக்கலாம். ஒரு நிமிஷம்டா, அவன் பேசுறது கேட்கவே இல்லை, அவன் பேசிட்டு மட்டும் இருக்கான். அதுதான். பிளஸ் சகல் வந்துட்டு கேம் சேஞ்சரா முடிச்சிட்டான். பிளஸ் இன்னொன்னு, இது ஒன்னும் பவுலிங் ட்ராக் எல்லாம் கிடையாது. அவனுங்க கேவலமா இருந்தானுங்க 2 டீமும். சூப்பரா 6 எல்லாம் போச்சு, ஆன் தி ரைஸ்ல 6. இவன் ரஹானே அந்த இவனுக்கு பிராட்லெட் பால் அடிச்சான் ஸ்ட்ரெயிட். அந்த ஒரு பாலே போதும். வேற இந்த பவுலிங் பிச்சர் எல்லாம் அந்த மாதிரி ஷாட் எல்லாம் ஆடவே முடியாது. அங்கீஷ் ரகுவன்சி ஒரு கிளிக் அடிச்சான், அதுவும் 6 போச்சு. இவனுங்க தான் விக்கெட் விட்டானுங்க சகலுக்கு வந்துட்டு. சகல் இன்னைக்கு தான் சகல் இன்னைக்கு தான்
தூக்கி போட்டான். மிச்சம் எல்லா மேட்சும் இன்னைக்கு என்ன நினைச்சான்னா, சரி எப்படியும் தோக்க போறோம், தூக்கி போட்டு ட்ரை பண்ணுவோம் விக்கெட்டுக்கு அப்படின்னு நினைச்சான். அது மாதிரி தூக்கி போட்டான், விக்கெட் வரிசையா விழுந்துருச்சு. எப்பயுமே சகலோட ஸ்ட்ரென்த் அதுதான், தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கிறது. அது இத்தனை நாள் பிளாட்டா போட்டு 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 அடி வாங்கிட்டு இருந்தான். இன்னைக்கு கரெக்டா தூக்கி போட்டான், அது விக்கெட் விழுந்துருச்சு நம்ம சொன்ன மாதிரி. பிளஸ் இன்னொன்னு, பஞ்சாப் இதேதான் பஞ்சாப் நம்ம கூட ஆடும்போது 83 for 5 இருந்தாங்க. நம்ம அந்த கேட்சை பிடிச்சிருந்தா அன்னைக்கும் பஞ்சாப் வந்துட்டு ஒரு 130 to 120 to 130 நிப்பாட்டிருக்கலாம். அன்னைக்கு அந்த கேட்சை விட்டதால அவங்க அந்த ஸ்கோர் அப்படியே தூக்கிட்டு போயிட்டான். நம்ம அந்த ஃபீல்டிங் இன்னைக்கு வந்து கேகேஆர் எல்லா கேட்சையும் பிடிச்சாங்க, அந்த 111 அப்படி நின்றுச்சு. அதுதான் சின்ன சின்ன டிஃபரன்ஸ். பிளஸ் நம்மளுக்கு நல்லதுதான் பஞ்சாப் ஜெயிச்சது, ஒரு வகையில நம்மளுக்கு நல்லது. ஆனா எனக்கு மேட்ச் ஆரம்பிக்கும் போது பஞ்சாப் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது பஞ்சாப் தோக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் பஞ்சாப் ப்ரெடிக்ட் பண்ணிருந்தேன், பஞ்சாப் தோக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் ரொம்ப கேவலமா தோக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அடுத்த 2 மேட்ச் யாரு கூட தெரியுமா பஞ்சாபுக்கு தொடர்ந்து? ஆர்சிபியா? 2 மேட்ச் ஆர்சிபி கூட. அதான் வெறியில போவாங்க, வெறியில போய் பெங்களூர்ல இங்க முரண்புரில. அதான் சொல்றேன், இந்த மேட்ச் தோத்துட்டு வெறியில போவாங்க, வெறியில வச்சு அவங்க குமுறணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்ப வேற லெவல் கான்பிடன்ஸ்ல போவாங்க. இல்ல இல்லடா, இப்போ இவன் ஸ்டாயினிஸ் எதுக்கு தூக்குறாங்கன்னு தெரியலையடா. ஸ்டாயினிஸ் தான் நல்லா அடிச்சிட்டு இருந்தான். இன்ஜுரின்னு நினைக்கிறேன்டா, இன்ஜுரி நினைக்கிறேன். ஸ்டாயினிஸ் இன்ஜுரி. ஃபெர்கூசனுக்கு பதிலா இன்னொன்னு, ஃபெர்கூசனுக்கு பதிலா எதுக்குடா சேவியர் பிராட்லெட்? அவனுக்கு பொமர்ஸா இறக்குங்கடா, அவன் பேட்டிங்கும் ஆடுவான்டா. பேட்டிங் அவன் போட்டு அவனை விட நல்லா பவுலிங் போடுவான்டா அவன். இது பாண்டிங் கோட்டால ஆடிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம். நல்லா பேட்டிங் ஆடிப்பான். பேட்டிங் ஏதோ ஒண்ணு அவனோட நல்லாவே பவுலிங்கும் போட்டிருப்பான்றேன். இவனோட நல்லாவே பவுலிங் போட்டிருப்பான். அதுதான் சொல்றேன், அந்த சேஞ்ச் மட்டும் அவங்க பண்ணணும். இன்னொன்னு, ஜாஸ் இங்கிலீஷ் நல்ல பிளேயர் தான். ஜாஸ் இங்கிலீஷ முன்னாடி இறக்கணும், அவன் பின்னாடி இறக்குற பிளேயர் கிடையாது. அவன் 2020 ஆஸ்திரேலியாவுக்கு ஓப்பனிங் தான் இறங்குவான், அவன் பின்னாடி இறங்க மாட்டான். அதனால வந்துட்டு அவன் ஓப்பனிங் தான். இந்தியா கூட ஒரு இன்னிங்ஸ் ஆடுவான், பொழந்து எடுப்பான், வந்து ஸ்வீப்பா அடிச்சு அது ஓப்பனிங் தான் ஆடுவான். அந்த இதை அவங்க பண்ணணும். அண்ட் ஆல்சோ பிபிகேஎஸ் பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஆடிக்கலாம்னு தோணுது. ஏன்னா வர்றாங்க, அடிக்கணும்னே வர்றாங்களே தவிர அந்த பர்டிகுலர் டார்கெட்ல என்ன பண்ணணுங்கிறது இன்னும் பார்க்க மாட்டேன். ஏன்னா பிரப்சிம்ரன் அடிச்சிட்டான். எல்லா மேட்சுமே அப்படிதான் ஆடினாங்க. இந்த மேட்ச் கேட்ச் புடிச்சிட்டாங்க எல்லா கேட்சையும், அவ்வளவுதான். இல்லடா, இது வந்து எல்லா மேட்ச்னா நீ ஃபைனல் ஆடுறடா, இல்ல நீ எலிமினேட்டர் ஆடிட்டு இருக்க, இதே மாதிரி ஆடுவியா நீ? அதுக்குன்னு இருக்குல்ல. எல்லா மேட்சும் இந்த மைண்ட் செட் செட் ஆகாதுடா. இது வந்து சும்மா ஒரு அக்ரெசிவ் பிராண்ட்னு காட்டுறதுக்காகனா ஓகே. பட் இது வந்து நீ வந்து ஒரு ஃபைனல்ல இல்ல நீ ஒரு எலிமினேட்டர்ல ஆடுறனா, அந்த மேட்சுக்கு என்ன வேணும் அதுதான் நீ ஆடணுமே தவிர, சும்மா நான் என் பேர் இது நான் அப்படித்தான் ஆடுவேன் அப்படின்னு ஆடினா இது வந்து வேஸ்ட். இல்ல, ஸ்ரேயஸ் ஐயருக்கு இந்த கேம் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ண முடியல. கொஞ்சம் அவன் கொண்டு போயிருந்தானா மேட்ச் வேற மாதிரி போயிட்டு இருக்கும். வழக்கமா ஸ்ரேயஸ் ஐயர் தான் கொஞ்சம் ஃப்ளோட் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கும், ரன் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது பண்ணனால தான் மிஸ் ஆயிடுச்சு. இட் ஹேப்பன்ஸ். இந்த கேமும் இந்த மாதிரி கேமும் நடந்தாதான் பெட்டரா இருக்கும். எப்ப ஒரே மாதிரி இருந்தா அவங்களுக்கும் வந்து இதுவா இருக்காது. சஹல் அவங்களுக்கு ஃபார்ம் வந்து செம. ஏன்னா எங்க ஃபார்முக்கு வந்திருக்காங்க. அடுத்த ஆர்சிபியோட மேட்ச் சொல்ல வந்தேன், வந்திருக்கான் செய்வான். சிராஜ் எப்படி செஞ்சான் அதே மாதிரி செய்வான் சகல். வேணும் எனக்கு சகல். இந்த 2-3 மேட்சா பாத்தியா, ரொம்ப ஒரு மாதிரி டிமோட்டிவேட்டடா ஒரு மாதிரியா இருந்தான் பாக்குறதுக்கு. இப்போ இன்னைக்கு பாத்தியா, அவன் கிட்ட ஒரு ஃபேர்சியா இருந்தான், செம்ம ஒரு பம்ப்டபா இருந்தான். அந்த அவன் போறது அதே மாதிரி தூக்கி போடுவான். எப்பவுமே அவன் வந்து மத்தவங்கள மாதிரி ஒரு கட் பவுலர், கூகுளி பவுலர், லெக் பிரேக் அதெல்லாம் திருப்ப மாட்டான். பட் ஒரு மாதிரி ஃபிளைட் டெலிவரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஓல்ட் பால்லயுமே சூப்பரா ஃபிளைட் டெலிவரி தூக்கி லூப் கொடுத்து அந்த ஏர்ல வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா போடுவான். சோ அந்த ஒரு பர்டிகுலர் டெலிவரி, அந்த விக்கெட் டேக்கிங் அது இருக்கும். டைமிங் மிஸ் ஆகும், தெரியாது. பால வந்து எப்படியோ அடிச்சிடலான்னு பேட்ஸ்மேன் போயப்போ லைட்டா மிஸ் ஆகும். ரிங்கோ சிங் மிஸ் ஆச்சு பாரு. அதுக்கப்புறம் ரமன்தீப் சிங் வந்து முன்னாடி ஆயிட்டான் பாரு. அதுதான் அவன் ஸ்ட்ரென்த். அப்படியே அடிச்சிடலாம், ரீட் பண்றோம் நம்ம கண்டிப்பா பேட்டுக்கு வந்து சின்ன. இன்னொன்னு வந்துட்டு என்ன கேட்டா, கேகேஆர் வந்துட்டு தயவு செஞ்சு நீங்க ரசல முடிஞ்சு ஒன்னும் பண்ண மாட்டான். எப்ப கடைசியா ஆர்சிபி கூட அடிச்சான் ஒரு மேட்ச், ஆர்சிபியை பொலன்னு பொழப்பான் 80 ரன். அதுக்கப்புறம் அவன் எப்ப அடிச்சான்னு தெரியல எனக்கு. அடிச்சான் அதுக்கப்புறம் ஏதாவது மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்கானா எனக்கு தெரிஞ்சு அடிச்சதே இல்லடா. போன சீசன்ல என்ன கேட்டா மொயின் அலி சூப்பரா பவுலிங் போட்டான் சென்னை கூட. ஒரு நல்ல பேட்ஸ்மேன், லெப்ட் ஹேண்டரு, ஒரு பவுலிங் ஆப்ஷன். இவன் பவுலிங்கும் போட மாட்டான். பவுலிங் போட்டா கூட சரி ரசல வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். அவன் நல்ல பவுலிங், 4 ஓவர் பவுலரு, ஒரு நல்ல தெரியும் மொயின் அலிக்கு. நீ இவனை ட்ரை பண்ணா ரோமான் பவல், அவன் கூட நல்ல பேட்டர் தான்.
பெஸ்ட். ஆமா, மறந்தே போச்சு. இப்போ அப்படி உங்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் தான் வேணும்னா ரோமன் பவல் அப்படி லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். அவனோட கேப்டன்ரா ரோமன் பவல், வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் அவன். இப்ப 2020 தூக்கிட்டாங்க. கேப்டன். இல்ல இப்போ இப்போ இப்ப இல்ல, தூக்கிட்டாங்க சொல்றேன், வெஸ்ட் இண்டீஸ் எக்ஸ் கேப்டன். கேப்டன். ஆமா. இன்னொன்னு தெரியுமா, இன்னைக்கு தான் வந்துட்டு போன வருஷம் இதே ஏப்ரல் 15th ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஃப் ஐபிஎல் 287 அடிச்சாங்க. இன்னைக்கு லோவஸ்ட் ஸ்கோர் டிஃபெண்டட் இன்னைக்கு தான் இதே டீம் தான். அண்ட் 287. ஆல்சோ அண்ட் ஆல்சோ நல்லா இல்ல பாத்தீங்கன்னா இல்ல அடிச்சது எஸ்ஆர்எச் எடுத்த 287 ஹையஸ்ட் ஸ்கோர் ஏப்ரல் ஓகே 15th. அதே மாதிரி நல்லா பாத்தீங்கன்னா போன மேட்ச் 245 அடிச்சும் டிஃபெண்ட் பண்ண முடியாம தோத்தாங்க பிபிகேஎஸ். இன்னைக்கு ஆமா. கம்மியான ஸ்கோர் 111 அடிச்சு சூப்பர் டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. அகைன் அதுதான் அந்த பர்டிகுலர் டே வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம். பட் அகைன் ஒரு இது நீ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ அங்கேயே உட்காராம திருப்ப யூ ஆர் கோயிங் டு டிராயிங் போர்டு அண்ட் நீ வந்து உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பேக்கப்ஸ் எல்லாம் கரெக்டா நீ ரெக்டிஃபை பண்ணி புது ஸ்ட்ராட்டஜியோட வந்திருக்காங்க. டெஃபினட்டா இந்த 111 வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணது சும்மா ஃப்ளூக்கோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுடா. சீரியஸா பக்கா ஸ்ட்ராட்டஜியா வந்திருக்காங்க. அது வந்து நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா சும்மா வந்து பண்ணா இவ்வளவு தூரம் பண்ணவே முடியாது. இன்னொன்னு இன்னைக்கு கேகேஆர் பெரிய விஷயத்த மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவங்க மட்டும் ஒரு 14 ஓவர்ல மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு போயிருக்கலாம். 0.8ல இருக்காங்க. 1.0 அதை அடிச்சிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு போயிருக்கலாம். அதுக்கு ஆசைப்பட்டுதான் இப்ப கொலாப்ஸ் நடந்தது. ஒழுங்கா 74-40 இருந்தது. ஒழுங்கா பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிட்டு கடைசியா முடிச்சிருக்கலாம். நம்ம இல்ல அவனுக்கு அடிக்க போய் அவுட் ஆயிருந்தா கூட பரவாயில்லையே. எவனும் அடிக்க போய் அவுட் ஆகல. அடிக்க போய் கூட அவுட் ஆகலடா. அடிக்க போய் அவுட் ஆகல அவங்க யாருமே. யாரு? ரிங்கு சிங் ஏறி அடிக்க வரல. ஏறி வந்து ஸ்ட்ரோக் வைக்க பார்த்தா. ஸ்ட்ரோக் தான் சொல்றேன். அந்த மாதிரி தான் சொல்றேன். நம்ம முடிச்சிடலாம், ஒரு கான்ஃபிடன்ஸ்னா முடிச்சிடலாம்னு சொல்லி வந்திருக்கானுங்க. ரமன்தீப் சிங் என்ன பண்ணா, மெதுவா அப்படி ஸ்வீப் தான் ஆட பார்த்தான். ஃபுல் டாஸ் பால போய் ஸ்வீப் ஆடுறான். ஃபுல் டாஸ் பால தூக்கி அடிக்க வேண்டியதானே. அதுதான் சொல்றேன். அட்லீஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிருக்கோம்டா. சிங்கிள் ரன்னை கொண்டு போயிட்டு அவனை பிரஷர்ல போட்டிருக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான், விக்கெட்டை ஃபுல்லா கொடுத்துட்டான். 8 விக்கெட் போயிருச்சு உனக்கு. ஆனா 36 பால் இருந்துச்சு, 17 ரன் தான் அடிக்கணும். ஆனா திரும்ப அவன் வந்து சிங்கிள் எடுத்தாலே போதும். ஆனா பவுலர்ஸ் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல. இவங்க நல்ல பிளான்ஸுக்கு போட்டாங்க. அர்ஷ்தீப் வந்து போட்டான். லாஸ்ட் இதுமே யான்சன் சூப்பரா போட்டான். ஆமா, ரசல் வேஸ்ட் தான். இது ஒண்ணுமே இல்ல. இது இன்னும் கொஞ்சம் கூட பொறுத்து ஆடி இருக்கலாம். ரோமன் பவுல் வரணும் இல்லன்னா. ஆமா, ஒன்னு ரோமன் பவுல் இல்ல மொயின் அலி. ரெண்டு யாராவது வந்தா. மொயின் அலி கஷ்டம், பவுல் ஓகே, ரவன் பவுல் ஓகே. மொயின் அலி அவங்க பிட்சை பார்த்து யூஸ் பண்றாங்க. அவங்க பிட்சை பார்த்து மொயின் அலி யூஸ் பண்றாங்க. 2 மேட்ச் ஆனா 2மே ஜெயிச்சு கொடுத்துட்டான். இல்ல 2 மேட்ச் ஆனா 2மே ஜெயிச்சு கொடுத்துட்டான் மொயின் அலி. உனக்கு நரேனு வருண் சக்கரவர்த்தி 2 ஸ்பின்னர் போய் 3வது ஸ்பின்னர் 12 ஓவர் போட்டா போடுறது கஷ்டம். இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் சாரி, நீ வந்து ஸ்பின் பிச்சஸ்ல மட்டும் தான் மொயின் அலி யூஸ் பண்ண முடியும். ஸ்பின் பிச்சஸ் வந்து இல்ல ஸ்பின் பிச்சஸ் எல்லாம் இப்ப சிஎஸ்கே மாதிரி ஒரு மாதிரி மேட்சப்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தா யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ரோமன் போர் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். ரோமன் போர் நல்லா ஹிட்டர் தான். இன்னொன்னு நீங்க ஆனா ரோமான்கள் கிட்ட இன்னொரு பிரச்சனை இருக்கு. இதே மாதிரிதான் ஸ்பின் போட்டா ஆட மாட்டான் அவனும். ஆனா வர்றதே எங்கடா 17 18 ஓவர் தான் வர்றான் அவன். அதுதான் ரசலோட இடத்துல ரோமன் போல் பெஸ்ட் தான். என்ன கேட்டா நார்கியா இன்னைக்கு நல்லா போட்டாரு, சூப்பரா போட்டான் நார்கியா. ஏன் இத்தனை நாள் ஃபிட் இல்லையா என்னன்னு தெரியல. இன்னைக்கு சூப்பரா போட்டான் நார்கியா. போட்டான். அதுதான் ஃபிட் இல்ல, ஹி இஸ் லுக்கிங் ஃபார் ஹிஸ் கேம் லாங். ரொம்ப நாளா போட்டுருந்தாங்க. அவனுக்கு இவன் பரவாயில்ல என்ன கேட்டா. ஸ்பென்சர் ஜான்சனுக்கு அவ்வளவோ பரவாயில்ல. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல டிஃபெண்டிங் கேம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. முன்னாடிலாம் இந்த மாதிரி நிறைய மேட்ச் இருக்கும், டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்ட்டு. இப்பதான் இந்த மேட்ச் எல்லாம் சிஎஸ்கே கிட்ட தான் ரெக்கார்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே கிட்ட தான் லோயஸ்ட் 120 நம்ம டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு தடவை டிஃபெண்ட் பண்ணுவாங்க 130 ஆர்சிபி கூட தான். 2017 ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் வந்துட்டு 130 என்னமோ அடிச்சிருப்பாங்க. இவங்க 79 என்னமோ ஆல் அவுட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் ஆர்சிபி. அந்த மேட்ச் ஏதோ ஒன்று 70 என்னமோ ஆல் அவுட் ஆவாங்க. அது ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி மேட்சஸ் நல்லா இருக்கும், ஒரு மாதிரி டிஃபெண்ட் பண்ற மேட்சஸ். சரி, சூப்பர். நிறைய பேசிட்டோம். ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ்ல போவாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. வெறியில போய் அழிச்சிடணும். பஞ்சாப் லாரி அந்த அடிச்சு தள்ளிடணும் 2 மேட்ச். 2 மேட்ச்ல அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்னா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. 2 மேட்ச் இருக்கு, அட்லீஸ்ட் 1 ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெங்களூர்ல ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குடா. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயரும் அடிப்பான். பாப்போம், அது ப்ரிவியூல பாப்போம், பேசுவோம். வண்டி பிரேக் எல்லாம் கிடையாது. பஞ்சாப் லாரி அடிச்சு தூக்கிடணும் ஸ்டேடியத்தை. அந்த மாதிரி போகணும் அடுத்த 2 மேட்ச். சரி, ஓகே, பொறுத்திருந்து பாப்போம். அதோட ப்ரிவியூல நம்ம இன்னும் டீப் இன்னொரு இது பாத்தீங்களா,
லாஸ்ட் 3 டீம்ஸ் இருக்காங்கல்ல, மும்பை, SRH, CSK, அவங்க 3 பேருக்குமே அடுத்த 3 மேட்ச் மாத்தி மாத்தி வருது எலிமினேட்டர் மாதிரி. எம்ஐ SRH வந்துட்டு 2 MI கேம் ஆடுறாங்க, 2 ஒரு MI CSK கூட கேம் போடுறாங்க. ஆடுறாங்க, ஒரு CSK கேம் ஆடுறாங்க SRH. எம்ஐ அப்படிதான் 2 SRH ஒரு SRH CSK ஒரு ஆடுறாங்க. CSK. CSK வந்துட்டு ஒரு MI ஒரு ஒரு SRH SRH. மாத்தி மாத்தி. இதுல இப்ப CSK அடுத்த 2 கேம் ஜெயிச்சா ஆட்டோமேட்டிக்கா அந்த மிச்சம் இருக்கிற 2 டீம் அவுட். ஆமா ஆமா ஆப்வியஸ்லி அந்த மாதிரி 7 இருக்கும். வந்துருவாங்க 7 வந்துருவாங்க. அதே மாதிரி இப்ப இந்த மாதிரி KKR இந்த மாதிரி டீம்லாம் சொதப்பும் போது கீழே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டா இருக்கும். நாளைக்கு ராஜஸ்தான் திரும்ப DC அடிச்சாங்கன்னா, நாளைக்கு ராஜஸ்தான் DC அடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். சரி, ஓகேடா, நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நல்ல ஒரு எக்ஸைட்டிங் டிஃபெண்டிங் டபுள் மேட்சா இருந்தது இன்னைக்கு. ஹை ஸ்கோரிங்கா இருக்குன்னு நான் சொன்ன டிவியை போட்டேன். ரியான் ஷாரியா 2 பேரும் நல்லா அடிச்சாங்க. பட் ஆனால் அப்படியே விக்கெட் சரசரன்னு சரிஞ்சிருச்சு. சீட்டு கெட்டா அங்கிட்டும் அதே மாதிரி தான். பட் நல்ல மேட்ச் தான். ஒரு இன் டர்ம்ஸ் ஆஃப் வியூவர்ஷிப்ல வந்து ரொம்ப ஹை ஸ்கோரிங் வந்து பார்த்தா நல்ல மேட்ச். அண்ட் PVKs நல்லா கான்ஃபிடண்டா போவாங்க நினைக்கிறேன் அடுத்து டோர்னமெண்ட் ப்ராக்ரஸ்ல. ஸோ நம்ம இதோட இந்த பர்டிகுலர் ரிவ்யூ முடிச்சிடலாம். நாளைக்கு DC டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ், பிஷ்ஷோட சேட்டன் பாய்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு தோல்விக்கு அப்புறம் வர்றாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜியோட வருவாங்கிறத நம்ம வீட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ until and then we are all signing off from these trios, Krish, Maddie and Vijay. Thank you. Have a good night. Bye.